Hi friends, welcome to Ranjani's Gallery. காளானில் தம் பிரியாணி வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வந்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் நெய் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். ஆயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றுறேன். நல்லா ஹீட் ஏறினதுக்கப்புறம் தாளிப்பு பொருள்லாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை வந்துட்டு ஒரு இலையை வந்து 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம் வந்துட்டு பெரிய வெங்காயம் வந்து மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகா கீனி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் வரையிலும் வணக்கலாம். இது வதங்கிறதுக்காக உப்பு வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணால் ஆனியன் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். அனல் வந்து ஓவர் ஹையாகவும் வைக்காதீங்க, ஒரு மீடியம் அனலில் வச்சுட்டு செய்யுங்க. நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு அடியில் வந்து ஒட்டிக்கும். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி வந்துட்டு ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 தக்காளி வந்து மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு ஒரு கை புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். நல்லா பச்சை வாடை போக நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் 200 கிராம் வந்து காளான் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 200 கிராம் காளானை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த டம்ளரில் வந்துட்டு நான் 2.5 டம்ளர் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன், ஊற வைக்கல. ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்றேன். நல்லா இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ரைஸு, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஊற வைக்கல, ஊற வச்சா உடஞ்சிரும். அதனால் நார்மலாக கழுவி வச்சுருக்கேன். அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியமான ஒரு அனலில் வந்துட்டு வேகட்டும்.
நான் வந்து விசில் வைக்கல இன்றைக்கி, அப்படியே தம் பண்ண போகிறேன். அதில் உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணியும் அரிசியும் இது மாதிரி ஒரே இதில் வரப்போ நல்லா கிண்டி விட்டு மேலே இருக்கிறது அடியில் போட்டு இது பண்ணி புதினா கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணி குக்கர் விசில் வைக்காமல் மூடி போட்டு சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து தம் ஆகிடும். விசில் விட தேவையில்லை. இப்போ வந்து 10 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நம்ம காளான் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டான காளான் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆவி பறக்க பறக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தம் பண்ணியிருக்கேன், விசில் விடலை. பாருங்கள், சுட சுட காளான் பிரியாணி முட்டை ரைத்தாவோட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உதிரி உதிரியான காளான் பிரியாணி ரெடி. தம் பிரியாணி ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.